ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் த லைஃப் ஆஃப் மோனி. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ரெண்டு விஷயத்துக்காக. ஒன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜா என்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு கேட்டிருக்கீங்க. அது என்ன ரீசன் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நான் கண்டிப்பா சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஒண்ணு கேட்டீங்க, என்னன்னா என்ன ஆச்சு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேட்பீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நான் கடந்த ஒரு வாரமா வந்து எந்த ஒரு ஸ்டோரி, ஷார்ட்ஸ், வீடியோ எதுவுமே நான் அப்லோட் பண்ணல. ஸோ அதனால எல்லாருமே வந்து கேட்டீங்க. உங்களோட அன்புக்கு வந்து நான் வந்து கண்டிப்பா நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா ஒரு இன்ஸ்டா மூலமா தான் உங்க எல்லாத்துக்குமே என்னை மெயினா தெரியும். ஸோ ஒரு பொண்ணு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணல, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருன்னே தெரியாதவங்க கேட்கறது வந்து இந்த காலத்துல ரொம்ப ரேர். ஸோ உங்களோட அன்புக்கு நான் கண்டிப்பா நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லணும், எதனால நான் அப்லோட் பண்ணல, எதுலையுமே அப்டேட்டா இல்லை அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, யாரோட கண்ணு பட்டுச்சு அப்படிங்கறது எனக்கு தெரியல. எங்க அம்ச்சிக்கு திடீர்னு வந்து மூளையில வந்து ரத்த கசிவு ஆயிருச்சு, திடீர்னு ப்ரெஷர் அதிகமாகி. ஸோ இப்ப அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதனாலதான் நான் எதுவுமே அப்டேட் பண்ணல. ஸோ வந்து எல்லாருமே வந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் இந்த தருணத்துல வந்து ஒண்ணு கேட்டுக்கிறேன், என்ன அப்படின்னா ஒரு செகண்ட் எல்லாருமே கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க, அவங்க சீக்கிரமா வந்து ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணியாச்சு. ஸோ அவங்க சீக்கிரமா வந்து எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணும், சீக்கிரமா ரெக்கவர் ஆகி திரும்ப வந்து பழையபடிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் எல்லாரும் வந்து எனக்காக கண்டிப்பா நீங்க வேண்டிக்கோங்க. இப்ப வந்து நான் அம்ச்சி வீட்டுலதான் இருக்கேன். அம்ச்சி இல்லாம இங்க வந்து நான் இருக்கிறது என்னால வந்து ஏத்துக்கவே முடியல. ஏன்னா பரன்னு ஒரு செகண்ட் கூட உட்காரவே மாட்டாங்க, துரு துரு துருன்னு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் வெயிலுக்கு வந்தேன்னா கூட வெயிலுக்கு வராத, நீ போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் நான் சிறுசுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து அப்படி வந்து நீ பார்த்து பார்த்து வளர்த்துனாங்க. எனக்கு மட்டும் கிடையாது, அது எங்க ஃபேமிலி, மாமா ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான பில்லர் அப்படிங்கிறது அம்ச்சிதான். சோ அவங்களுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறத வந்து எங்கனால யாராலையுமே ஏத்துக்கவே முடியல. நாங்க கூட ஏதாச்சும் ஒர்க் பிஸில போன் பண்ணாம விட்டுட்டா கூட உடனே வந்து போன் பண்ணி கேட்பாங்க. அம்மாவுக்கு வந்து ஒரு நாள் கூட போன் பண்ணாம இருந்ததே கிடையாது. அதே மாதிரி அம்மாவுக்கு என்ன டவுட்னாலும் இப்ப வரைக்கும் அடுத்த செகண்ட் வந்து அம்ச்சிக்கு தான் போன் பண்ணி கேட்பாங்க. எல்லாத்தோட வீட்லயும் அந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து அம்ச்சி இல்லாம இங்க வந்து நான் இருக்கிறது எனக்கு என் மனசுக்கு ஒரு துளி கூட வந்து இஷ்டமே இல்லை. அவங்க எனக்கு எங்க பார்த்தாலும் அவங்க இருக்கிற மாதிரி தான் எனக்கு அந்த ஃபீல் இருக்குது. சீக்கிரமா அவங்க ரெக்கவர் ஆகி வரணும் அப்படிங்கறதான் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லாருமே வந்து என்னோட சார்பில் கண்டிப்பா வேண்டிக்கோங்க. இப்ப வந்து அம்ச்சி போன் பண்ணாலும் ஒரு வார்த்தை வந்து பேசுவாங்க, என்ன அப்படின்னா சாமி கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து சொல்ல தெரியாது, அந்த சொல்ற அந்த வேர்ட்லயே அவ்வளவு பாசம் தெரியும். ஒரு நாள் கூட மாறாம எப்பவுமே இதே மாதிரிதான் அவங்க பாசம் காட்டுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க மோனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்ச்சி ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, அதனாலதான் எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கு. சோ இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்து நான் வளர்ந்தேன். அதனாலதான் நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து இருக்கிறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் இவங்களே இவ்வளவு தூரம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, நம்ம அவங்க வளர்த்துன புள்ள நம்மளும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டுதான் எதுக்குமே பயப்படாம எல்லா விஷயத்தையும் வந்து நான் ஃபேஸ் பண்ண நான் கத்துக்கிட்டேன். சோ அதுக்கான மெயினான ரீசன் வந்து அம்ச்சிதான். சோ அவங்க வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வருவாங்க. கண்டிப்பா அவங்க கூட சேர்ந்து நான் நிறைய வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், சின்ன வயசுல இருந்து என் கூட வந்து டிராவல் பண்ணி வரவங்களா இருக்கட்டும், இப்ப ரீசெண்டா டிராவல் பண்ணி வரவங்க எல்லாத்துக்குமே தெரியும். லீவுன்னு எனக்கு கிடைச்சதுன்னா உடனே நான் கிளம்பி வந்துருவேன் அம்ச்சி வீட்டுக்கு. இதை தவிர வேற எங்கேயுமே நான் போனதில்லை, இதை தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனாலதான் நான் ரொம்ப எமோஷனலா வந்து கனெக்ட் ஆயிட்டேன். கடவுள் வந்து இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கரெக்டா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் அம்ச்சிக்கு திடீர்னு இப்படி ஆச்சு. நான் வந்து ஆக்சுவலா கோயில் இருந்த செஞ்சேரி மலையில இருந்தேன். போன் வந்துச்சு அம்மா கிட்ட, திடீர்னு இப்படி அம்ச்சிக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, நீ கிளம்பி வா அப்படின்னாங்க. நான் கடகடன்னு மலையில இருந்து இறங்கி வர்றதுக்குள்ள கரெக்டா எங்க ஊர் பஸ் வந்து மூவ் ஆயிருச்சு. நான் அப்ப போன் பேசியே ஓடி வந்தேன், வெயிங்கம்மா வெயிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். அந்த பஸ்ஸை பிடிச்சா நான் டக்குன்னு போயிடலாம், அதுக்கப்புறம் பஸ் கிடையாது, அடுத்து ஈவினிங் தான் பஸ். என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணா வந்து டக்குன்னு வந்தாங்க. ஒரு செகண்ட்ல தான் அந்த பஸ் மூவ் ஆச்சு. ஒரு செகண்ட்ல அந்த அண்ணாவும் போயிருப்பாங்க. எல்லாமே ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல எனக்கு இன்சிடென்ட் அந்த ஃபுல் டேவும் நடந்துச்சு.
சோ அந்த அண்ணா வந்து என்னடா அந்த பஸ்ஸை பிடிக்கணுமா அப்படிங்கிட்டே, ஆமாங்கண்ணா எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு போலாமா அப்படின்னு தெரியல, எனக்கு யாருன்னு தெரியாது. தெரியாதவங்க கூட போறது அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சீக்கிரமா போகணும், அனுப்பிச்சு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒண்ணு வந்து என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி அவங்க கூட நான் போயிட்டேன். எந்த ஸ்டாப்பிங்லயுமே யாருமே ஏறல. சோ பஸ் வந்து மூவ் ஆயிட்டே இருந்துச்சு. ஓவர்டேக் பண்ணாங்க. சோ ஓவர்டேக் பண்ணி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து அந்த பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணி நாங்க புடிச்சிட்டோம். சோ அங்கிருந்து வந்தோடனே திருப்பி நான் இன்னொரு பஸ் டிராவல் பண்ணேன். ஏன்னா தாராபுரத்துல தான் அமிச்சி வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு பஸ் நான் மாறினேன். கரெக்டா வந்து கொஞ்ச தூரம் போன உடனே அம்மா நாங்க கோயம்புத்தூர் வந்து கிளம்பிட்டோம், நீ வந்து கோயம்புத்தூர் வந்துரு அப்படின்ட்டாங்க. அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டேன். அங்க வந்து கவர்மெண்ட் பஸ் நிக்காது, பிரைவேட் பஸ் மட்டும் தான் நிக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடுறது என்ன பண்றது, ஏன்னா கரெக்டா எங்க அப்பா வந்து போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க. சோ கடகடன்னு வந்து நான் யாரு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போன் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து கரெக்டா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அவங்களும் வண்டி எடுக்கிற ஓரம் ஒரு செகண்ட் லேட்டா போயிருந்தா அவங்களும் போயிருப்பாங்க. இந்த மாதிரி என்னை கொண்டு போய் விட்டுருங்கக்கா, நான் அங்க போன பஸ் நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அந்த அக்கா கொண்டு போய் விட்டாங்க. அங்க போனா பஸ்ஸே வரல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். எங்க பக்கத்து தோட்டத்துல அந்த அக்கா அங்கதான் கடை வச்சிருக்காங்க. சோ அவங்க கிட்ட போய் கேட்கலாம்னா அவங்க ஒன்னும் வரல, அவங்க ஹஸ்பண்ட் தான் இருந்தாங்க. சோ அந்த அண்ணாட்ட கேட்கும்போது 10 நிமிஷம் தான் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றேன், அக்கா வந்தா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். கரெக்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்தாங்க. சோ ஸ்கூல் வேன்ல தான் வந்தாங்க. ஒரு செகண்ட் அந்த இடத்துலயும் வந்து ஒரு செகண்ட் நான் லேட்டா வந்துருக்குன்னா அவங்களும் என்னை கிராஸ் பண்ணிருப்பாங்க. அந்த வேன் எனக்கு தெரிஞ்சவங்களே ஓட்டி வந்து எனக்கு இன்னொரு பிளஸ்ஸா இருந்துச்சு. சோ அவங்கள வந்து நான் புடிச்சு அவங்க பல்லடம் போறேன்னு சொன்னாங்க. சரி எனக்கு பல்லடத்துலயே நீ டிராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் பல்லடம் வந்து இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்தது. ஏன்னா ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து எனக்கு இது நடந்தது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா மற்ற சமயத்துல எனக்கு இந்த மாதிரி நடந்தது கிடையாது, யாருமே தெரியாதவங்க. அப்புறம் நான் வந்து அந்த அக்கா கிட்ட நான் பேசுனது கூட இல்லை, நான் பார்த்திருக்கேன் ஆனா அவங்ககிட்ட நான் பேசுனது கூட, அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்தனா அவங்க வேன் கூட வேற ஒரு டிரைவர் கூட ஓட்டிட்டு வந்திருக்கலாம், ஆனா அந்தனா ஓட்டிட்டு வந்தது. சோ இது எல்லாமே அந்த கடவுள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். சோ இந்த தருணத்துல வந்து அவங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுல எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து வியூஸ் எல்லாம் கம்மியா போயிட்டு இருந்துச்சு. அப்ப நான் இங்க ஊருக்கு வந்து அம்ச்சி கூட சேர்ந்து ஏதாவது குக்கிங் வீடியோ அந்த மாதிரி எடுத்து போடுவேன். மொத அது ஷார்ட்ஸா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும், எனக்கு ரெண்டுமே வந்து அம்ச்சி கூட சேர்ந்து எடுத்து போட்டது எனக்கு நல்லா வியூஸ் போச்சு. அப்பதான் வந்து எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு அம்ச்சிதான் லக்கு, அம்ச்சி வீட்டுக்கு போய் எடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. சோ அதை வந்து நான் மிஸ் பண்றேன். நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன் நானு, அம்ச்சி கூட சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணோம், அந்த மாதிரி பிளான் பண்ணோம், அவங்களோட டெய்லி ரொட்டீன் விளாக் எடுக்கணும் அப்படிலாம் பிளான் பண்ணிருந்தேன் முதல்லயே. கண்டிப்பா நான் அவங்க கூட சேர்ந்து மறுபடியும் நான் எடுப்பேன் அந்த ரொட்டீன் விளாக் எல்லாம். அப்புச்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ரீசெண்டா தான் அவங்களோட தம்பி சின்னச்சி வந்து இறந்தாங்க. சோ அதை வந்து நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன், நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப திடீர்னு அமிச்சு இப்படி ஆனதுனாலயும் அப்சிக்கும் ரொம்ப வந்து உடஞ்சிட்டாங்க. இந்த சீக்கிரமா இது எல்லாமே சரியாகி எல்லாமே நார்மல் லைஃப்க்கு வந்து எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா வேணும். எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, திருப்பி பழையபடிக்கு எல்லாமே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் கேட்டது என்ன என்கேஜ்மெண்டா, மெஹந்தி போட்டிருக்கீங்க, மேரேஜா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டீங்க. சோ அதுக்கான ஆன்சர் நான் இப்ப சொல்றேன். இது வந்து ஆக்சுவலி ப்ரொமோஷன் வீடியோ. எனக்கு வந்து ஒரு 4 மாசத்துக்கு மேலேயே இருக்கும். அந்த அக்கா வந்து எங்கிட்ட இது கேட்டு நான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்ததா, ஃபங்க்ஷன் வந்தா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே இப்ப நான் ஃப்ரீயா இருக்கேன் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி இது போட்டது. பட் அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஆனதுனாலதான் நான் எந்த அப்டேட்டுமே பண்ணல. ஸோ மேரேஜ் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான். சோ கடைசியாவும் நான் திரும்பவும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் அப்டேட்டா இல்லைன்னா கூட ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி எல்லாம் எனக்கு தெரியாதவங்க கூட வந்து கேக்குறீங்க. அவங்களோட அன்புக்கு நன்றி. அதே மாதிரி வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு செகண்ட் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க, சீக்கிரமா எங்க அம்ச்சி ரெக்கவர் ஆகி திரும்பி வரணும். 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா வீடியோ எடுத்து நாங்க வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதனால உங்களோட அந்த பிரேயர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட பிரேயர்ஸ் எனக்கு மட்டும் கிடையாது, எங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஒரு செகண்ட் எல்லாருமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க, சீக்கிரமா ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். என்னால அடிக்கடி வீடியோ போஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு எடுக்கிறதுக்கு மனசே இல்லை. எனக்கு வீடியோ எடுக்கணும், அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எனக்கு மனசே இல்லை. அதனாலதான் நான் எடுக்கல. நான் வந்து முயற்சி பண்றேன் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்றதுக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வந்து பாத்தீங்கன்னா 4 கொலாபரேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா மெஹந்தி, அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் வந்து ஒரு டிசைனர் அண்ட் ஒரு ஸ்டுடியோ. ஸோ 4 பேர்த்தோட கொலாபரேஷன் ஷூட் வந்து நான் ஒரே இதுல எடுத்திருக்கிறேன்.
ஸோ அங்கே நான் போயிட்டு அந்த டிசைனர் ஸ்டூடியோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது நான் நிறைய எடுக்கல. ரொம்ப வந்து ஒரு மினிமலாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து வீடியோ கிளிப்ஸ் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வீடியோ கிளிப்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெஹந்தி தான் நாங்கள் போட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ ஒரு சூப்பராக போட்டிருந்தாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு மெஹந்தி போடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அது சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆசைப்பட்டு போடுவேன். ஆனால் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு நான் போட்டது கிடையாது. ஸோ இந்த ப்ரமோஷனை வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்து நான் பண்ணேன். ரொம்ப பிடிச்சி பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து சூப்பராக வந்து அந்த அக்கா போட்டிருந்தாங்க. பட் நான் ப்ரொமோஷனுக்கு வந்த மாதிரி இல்லை. அந்த அக்கா வந்து என்னோடய ரிலேட்டிவ் மாதிரி என் கூட பழகினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் மேக்கப் ஷூட்டுக்காக வந்து நான் போயிருந்தேன். போகும்போதே வந்து செட்டெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து டிசைனர் ஸ்டுடியோ. இவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா வில்வாஸ் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இதோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் நான் வந்து போய் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காஸ்டியூமு. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டில் பண்ணது. முந்தின நாள் சொன்னாங்க, ஒரு 3 o'clock தான் அவங்க வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் இது பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டே வந்து ஃபினிஷ் பண்ணி அடுத்த நாளே வந்து ஷூட்டு. ஸோ எல்லாமே ரொம்ப ஹரிபரியில் பண்ணினது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு. அவ்வளோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து அந்த அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி மேனராக சூப்பராக வந்து ட்ரீட் பண்ணாங்க. இவங்கக்கிட்டேயே நெட் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் சல்வார் மெட்டீரியலு, ட்ரெஸ் கஸ்டமைசேஷன், ஆரி ஒர்க் ப்ளவுஸு, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஐடியா இல்லாமல் போனீங்கன்னா கூட உங்களோட ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா போதும், அவங்களே உங்களோட ஒப்பீனியனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐடியாவை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெஸ் வியர் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக வந்து இந்த காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இவங்க ட்ரெஸ் மட்டும் பண்ணலைங்க, இந்த மாதிரி வந்து பேங்கிள்ஸும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரைடாக இருந்தீங்க அப்படின்னா இவங்ககிட்டயே நீங்கள் வந்து ட்ரெஸ் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் இந்த மாதிரி பேங்கிள்ஸும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ்க்கு தேவையான இந்த ஸ்கர்ட்டு, கேன் இதுவும் இவங்ககிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பாருங்கள், இதெல்லாம் குட்டீஸோட ஸ்கர்ட்ஸ் தான். குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சூப்பர்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக அவங்களோட ஒவ்வொரு டிசைன்ஸும் அவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த அக்காவும் அவ்வளோ கைண்டான ஒரு பர்சன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அக்காவையும். ஹிப் பெல்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து ஹிப் பெல்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த மேக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இவங்க வந்து ரம்யா மேக் ஓவர். இந்த அக்காவும் அப்படி தான், ரொம்ப கைண்டான ஒரு பர்சன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபேஸ் மேக்கப்பை வந்து முடிச்சுட்டு ஹேர்டூ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. எனக்கு வந்து பர்சனலாக இந்த ஷூட் வந்து ரொம்ப ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. எனக்கு மெஹந்தி போடுற அக்காவாக இருக்கட்டும், அந்த டிசைனர் ஸ்டுடியோ அக்காவாக இருக்கட்டும், ரம்யாக்காவாக இருக்கட்டும், எல்லாருமே பர்சனலாக ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பர்சன்ஸ் எனக்கு மீட் பண்ண மாதிரி இருந்தது என் லைஃப்பில். அடுத்து வந்து ஃபோட்டோகிராஃபரை பற்றி நான் சொல்லி ஆகணும். லாஸ்ட் மினிட்ல வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து கேன்சல் ஆகிட்டாங்க. ஸோ திடீர்னு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பேசினேன். அவங்க உடனே ஓகே பண்ணி ஒரு சூப்பராக வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மேக்கப் எல்லாம் முடிச்சு நாங்கள் வந்து ஒரு கோவிலில் எடுக்கலாம், ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அந்த நாங்கள் போயிருந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் எங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவுட்புட் வந்து சூப்பராக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த காஸ்டியூம், லொக்கேஷன், ஃபோட்டோகிராஃபர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல தான் ஃபிக்ஸ் ஆச்சு. லாஸ்ட் மினிட்ல ஃபிக்ஸ் ஆனாலும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து என்னோட மறக்க முடியாத ஷூட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷூட்டோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இது கூட சேர்ந்து நம்ம மேக்கப் ஷூட்டும் பண்ணியிருக்கோம், எல்லாமே சேர்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல த லைஃப் ஆஃப் மோனி 22 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வரும். என்னோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க பார்க்கணும்னாலும் மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராமை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.